ஏலியன்கள் பூமியில் இருக்கிறார்களா? அதிர்ச்சியை கிளப்பும் ஏலியன் பேராசிரியர் சொல்வது உண்மையா? ஆராய்ச்சி சொல்வது என்ன? ஆதாரத்துடன் நிரூபிப்பது எப்படி? பூமியில் என்ன நடக்கிறது? 100 ஆண்டுகளாய் வேற்றுகிரகவாசிகளுடன் எந்தெந்த முறையில் தொடர்பு கொள்ள முயல்கிறார்கள்? வெல்கம் டு இன்ஃபோ வேர்ல்ட். மனிதகுலம் ஒரு ஆர்வமுள்ள இனம். எப்போதும் எதையாவது கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறோம். நமது ஆர்வமும் புதியவற்றை கண்டுபிடிக்கும் முயற்சிகளும் ஒருபோதும் ஓய்வதில்லை. நமக்கு தெரிந்ததை விட, நம்மால் பார்க்க முடிந்ததை விட, நம்மிடமிருக்கும் புதிய விஷயங்களும் அறிவும் மிக அதிகம். மேலும் பலவற்றை நாம் முடிவே இல்லாமல் தேடுகிறோம். அது நமது சொந்த சுற்றுப்புறங்கள், நமது சொந்த நாடு, நமது சொந்த கண்டம் அல்லது நமது சொந்த கிரகம் என்பதோடு முடிந்துவிடுவதில்லை. பலவற்றிற்கான நமது தேடலில் ஆர்வம் குன்றாத ஒன்றுதான் வேற்றுகிரகவாசிகளுடன் தொடர்பு கொள்வது. மனிதர்களில் சிலர் புகழ்பெற்ற வேற்றுகிரகவாசிகளை ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தொடர்பு கொள்ள முயற்சித்துள்ளனர் என்பது உங்களுக்கு தெரியுமா? இதை ஏதோ கிண்டல் என்று நினைக்காதீர்கள். முதலில் சமீபத்தில் நடந்த முயற்சியை ஒன்றை பற்றி பேசலாம். வேற்றுகிரகவாசிகளுடன் தொடர்பு கொள்ளும் நம்பிக்கையில் அமெரிக்காவின் நாசா நிறுவனம் நமது கேலக்சி அல்லது அண்டம் முழுவதும் பைனரி குறியீடு செய்யப்பட்ட செய்தியை உருவாக்கியுள்ளது. கம்ப்யூட்டிங் மற்றும் எலக்ட்ரானிக் அமைப்புகளில் பைனரி குறியீடு செய்யப்பட்ட தசமம் என்பது தசம எண்களின் பைனரி குறியாக்கங்களின் ஒரு வகுப்பாகும். அங்கு ஒவ்வொரு இலக்கமும் நிலையான எண்ணிக்கையான பிட்களால் குறிக்கப்படுகிறது, பொதுவாக 4 அல்லது 8. சில நேரங்களில் ஒரு குறி அல்லது பிற அறிகுறிகளுக்கு சிறப்பு பிட் வடிவங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த பைனரி குறியீடு செய்யப்பட்ட செய்தி பீக்கன் இன் த கேலக்சி என்று அழைக்கப்படுகிறது. கிரகங்களுக்கு இடையிலான செய்தியில் தகவல் தொடர்பை பற்றிய அடிப்படை கணிதமும் இயற்பியல் கோட்பாடுகளும், மனித வடிவத்தின் டிஜிட்டல் புகைப்படங்கள், DNA மரபணுக்கூறுகள் மற்றும் சூரிய குடும்பம், பூமியின் அமைப்பு ஆகியவற்றின் நேரமுத்திரை சித்தரிப்பு உட்பட பரந்த அளவிலான தகவல்கள் இதில் உள்ளன. இதன் மூலம் வேற்றுகிரகவாசிகள் பதிலளிப்பதை வரவேற்கும் குறிப்போடு இந்த பைனரி குறியீடு செய்தி முடிவடைகிறது. வேற்றுகிரக பச்சை குட்டி மனிதர்களுடன் பேசுவதற்கான தேடல் உண்மையில் 1 நூற்றாண்டுக்கு முன்பே தொடங்கியது. ஜோசப் ஜோஹன் வான் லிட்ரோ என்ற ஆஸ்திரியருடன் இது தொடங்கியது. 19ஆம் நூற்றாண்டின் வானியலாளர் ஒருவர் வேற்றுகிரகவாசிகளை எவ்வாறு தொடர்பு கொள்ள விரும்பினார் என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். ஆமாம், அப்போது நிச்சயமாக அவர்களிடம் தொழில்நுட்பம் இல்லை. தொழில்நுட்பம் இல்லாமல் எப்படி தொடர்பு கொள்ள முடியும் என்று நீங்கள் நினைக்கலாம். வானியலாளர் வான் லிட்ரோ முன்மொழிந்தது மிகவும் வித்தியாசமானது. அவர் சஹாரா பாலைவனத்தை எரிக்க விரும்பினார். சஹாராவில் ஜியோமெட்ரிக் எனப்படும் வடிவியல் வடிவங்களை அடிப்படையாக மிக பெரும் அகழிகளை தோண்டி அதில் மண்ணெண்ணெய் நிரப்பி அதை எரிக்க வைப்பது அவரது திட்டம். நாங்கள் இங்கே இருக்கிறோம் என்பதை அறிவிக்கும் ஒரு கலங்கரை விளக்காக அந்த பெரிய தீப்பிழம்பு செயல்பட வேண்டும் என்பதே அவரது யோசனை. 1960களில் வேற்றுகிரகவாசிகளை தொடர்பு கொள்ள மற்றொரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. 1962ஆம் ஆண்டு சோவியத் விஞ்ஞானிகள் வீனஸ் எனப்படும் வெள்ளி கிரகத்திற்கு ரேடியோ டிரான்ஸ்மிட்டரை குறிவைத்து ஒரு செய்தியை அனுப்பினார்கள். இன்டர்நேஷனல் ஜேர்னல் ஆஃப் ஆஸ்ட்ரோபயாலஜி படி இது ஒரு பெரிய குறியீடு செய்தி மற்றும் ஒரு புதிய கிரக ரேடாருக்கான சோதனை ஓட்டம், அதாவது ரேடியோ அலைகளை விண்வெளிக்கு அனுப்பும் தொழில்நுட்பம். 12 ஆண்டுகளுக்கு பிறகு 1974ஆம் ஆண்டில் மற்றொரு விஞ்ஞானிகள் குழு பியூர்டோ ரிக்கோவில் உள்ள அரசிபோ ஆய்வகத்திலிருந்து மெஸ்ஸியர் 13 என்று அழைக்கப்படும் நட்சத்திரங்களின் கூட்டத்தை நோக்கி ஒரு செய்தியை அனுப்பியது. இந்த நட்சத்திர கூட்டம் பூமியிலிருந்து 25,000 ஒளியாண்டுகள் தொலைவில் உள்ளது. இந்த முறை செய்தியானது பைனரி குறியீடு அல்லது கணிதமும் அறிவியலும் மொழியில் இருந்தது. மேலும் மனித குச்சி உருவம், அதாவது கழிவுத்தடர் கதவுகளில் ஆண் பெண் உருவங்களை கார்ட்டூன் போல போட்டிருப்பார்களே, அதுபோன்ற அடையாள வடிவம், DNA எனப்படும் மரபணு அமைப்பு, கார்பன் அணுவில் மாதிரி மற்றும் தொலைநோக்கியின் வரைபடம் ஆகியவை இந்த செய்தியில் இருந்தது. 1977ஆம் ஆண்டில் 2 விண்கலன்கள் வாயேஜர் 1 மற்றும் வாயேஜர் 2 ஆகியவை ஒலிப்பதிவுகளுடன் ஏவப்பட்டன. இசை, நமது கிரகத்தின் சுற்றுப்புற ஒலிகள் மற்றும் பூமி மற்றும் சூரிய குடும்பத்தின் 116 படங்களோடு அந்த விண்கலன்கள் புறப்பட்டன. இப்போது நீங்கள் காற்றில் ராட்சத பலூனில் விளம்பரம் செய்வது பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் விண்வெளியில் விளம்பரம் செய்வது பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? 2008இல் டோரிட்டோஸ் எனப்படும் சிப்ஸ் தயாரிக்கும் அமெரிக்க நிறுவனம் அதன் விளம்பரத்தை நமக்கு வெளியே உள்ள மற்றொரு நட்சத்திர குடும்பத்திற்கு அனுப்பியது.
42 ஒளியாண்டுகள் தொலைவில் உள்ள உர்சா மெஜேரிஸ் விண்மீன்தான் இந்த விளம்பரத்தின் இலக்கு. இப்படி நிஜ சயின்ஸ் உலகம் வேற்றுகிரகவாசிகளுடன் தொடர்பு கொள்வதில் முனைப்பாக இருக்கும்போது சயின்ஸ் ஃபிக்ஷன் உலகம் சும்மா இருக்குமா? 2010இல் ஸ்டார் ட்ரெக் திரைப்படத்தில் கிளிங்கன் மொழியில் எழுதப்பட்ட ஒரு செய்தியானது ஹாலந்தில் ஒரு கிளிங்கன் ஓபேராவில் கலந்து கொள்ள வேற்றுகிரகவாசிகளை அழைத்தது. இந்த அழைப்பு இன்னும் விண்வெளியில் சுற்றித் திரிந்து வேற்றுகிரகவாசிகளை கண்டுபிடிப்பதற்காக காத்திருக்கிறது. சில வல்லுநர்கள் வேற்றுகிரக நாசிகளின் நாகரிகத்தை அடையுமான வாய்ப்புகள் குறைவு என்று சொல்கிறார்கள். மறைந்த மேதை ஸ்டீஃபன் ஹாக்கிங் உட்பட மற்றவர்கள் வேற்றுகிரகவாசிகளை தொடர்பு கொண்டு வரவழைக்கும் செயலை முட்டாள்தனமான செயல் என்று நம்புகிறார்கள். நாம் உண்மையில் வேற்றுகிரகவாசிகளை தொடர்பு கொள்ளும்போது என்ன நடக்கும் என்பது காலம் சொல்லும். அது தீமையை விட நல்லதாக இருக்கும் என்று நம்புவோம். யூஃபாலஜி எனப்படும் வேற்றுகிரகவாசிகள் துறையில் நிபுணத்துவம் பெற்றவர் புரொஃபசர் டேவிட் ஜேக்கப்ஸ். அவர் 49 வயது. அவர் பென்சில்வேனியாவில் உள்ள டெம்பிள் பல்கலைக்கழகத்தில் வரலாற்று பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். வேற்றுகிரகவாசிகள் குறித்து பல புத்தகங்களை எழுதியுள்ளார். இவர் சில அச்சுறுத்தும் வகையிலான சில கருத்துக்களை தெரிவித்துள்ளார். அந்நிய வேற்றுகிரகவாசிகள் நம்மிடம் நடமாடுகின்றனர் என்பதோடு அவை மனிதர்களை கடத்துகின்றனர் என்கிறார். மேலும் அவை மனிதர்களின் சிந்தனையை கட்டுப்படுத்தி பொதுமக்களை ஒரு சமூகமாக கையகப்படுத்துவதற்கு தயாராகின்றன என்று ஒரு குண்டை தூக்கி போட்டுள்ளார். இவர் 1970களிலிருந்து வேற்றுகிரகவாசிகள் குறித்து பல புத்தகங்களை எழுதியுள்ளார். எக்ஸ்ட்ராடினரி த ரெவலேஷன் என்ற ஆவணப்படம் சென்ற ஆண்டு வேற்றுகிரகவாசிகள் குறித்து வெளிவந்திருக்கிறது. இது UFO ஆதரவாளர்களிடம் பிரபலமாக பேசப்பட்ட படம். இந்த ஆவணப்படம் குறித்து டாக்டர் ஜேக்கப் கூறும்போது, மனிதர்கள் உலகம் முழுவதும் பரவி நம்மால் முடிந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறோம். இது மற்ற உயிரினங்களுக்கு உண்மையா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் மனிதர்களின் வெற்றி என்பது உண்மைதான். இதையேதான் வேற்றுகிரகவாசிகளும் செய்கிறார்கள். இது எனது ஆழ்ந்த யூகம் என்கிறார். வேற்றுகிரகவாசிகளால் கடத்தப்பட்டு தப்பித்த பலரை பேட்டி கண்டதாக அவர் கூறுகிறார். எதிர்காலத்தில் அவர்களுக்கு செய்ய வேண்டிய வேலை இருக்கும் என்று வேற்றுகிரகவாசிகளால் கூறப்பட்டுள்ளது. கடத்தப்பட்டவர்களில் பலர் மக்களை கட்டுப்படுத்தும் செயலை வேற்றுகிரகவாசிகள் கூறியதாக குறிப்பிட்டுள்ளனர். ஏலியன்கள் எப்படி இருப்பார்கள் என்று டாக்டர் ஜேக்கப் கூறும்போது, வேற்றுகிரகவாசிகள் மனிதர்கள் போலவே இருந்ததாக கடத்தப்பட்டவர்கள் கூறியதாக தெரிவித்தார். கடத்தப்பட்டவர்கள் விவரிப்பது என்னவென்றால், விண்வெளியில் இருந்தவர்கள் பார்ப்பதற்கு மனிதர்கள் போல தோன்றியவர்கள் கீழே வந்து நம்மிடம் கலந்து மனிதர்களாக இருப்பது எப்படி என்பதை அறிய முயற்சிக்கிறார்கள் என்கிறார் பேராசிரியர். இந்த கட்டத்தில் அவர்கள் சமூகத்தில் கலந்து கட்டுப்படுத்துவதை செய்கிறார்கள். அவர்கள் நம்மை கட்டுப்படுத்துவது போல நம்மால் அவர்களை கட்டுப்படுத்த முடியாது என்கிறார் அவர். சரியாக சொல்ல வேண்டுமென்றால் அவர்கள் நம்மை விட திறமை வாய்ந்த சூப்பர் மனிதர்கள். அவர்கள் நோக்கத்தில் வெற்றி பெறுகிறார்களோ இல்லையோ, ஆனால் அவர்களால் மனித சிந்தனையை கட்டுப்படுத்த முடியும். இதனால் என்ன நடக்கும் என்பது தெரியாது. அதன் பிறகு மோசமானதை பேராசிரியர் ஜேக்கப் கூறுகிறார். இதை UFOக்கள் முன்பே செய்துள்ளன. ஆனால் சயின்ஸ் உலகம் இத்தகைய வேற்றுகிரகவாசிகளின் பூமி வருகை என்பது சிலரின் கற்பனை என்பதை தொடர்ந்து கூறி வருகிறது. வேற்றுகிரகவாசிகளின் வருகைக்கும் இருப்புக்கும் இதுவரை சயின்ஸ் ஆதாரம் இல்லை. கார்ல் சாகன், சூசன் கிளான்சி மற்றும் மார்ட்டின் கார்ட்னர் போன்ற சயின்ஸ் அறிஞர்கள் ஜேக்கப் மற்றும் பிற UFO ஆதரவாளர்கள் சொல்லும் வேற்றுகிரகவாசிகளின் கடத்தல் முறைகளை விமர்சித்துள்ளனர். தான் ஒரு வேற்றுகிரகவாசியால் கடத்தப்பட்டேன் என்று நினைப்பது, தான் பார்த்த அல்லது அடைந்த அனுபவங்கள் ஏதோ ஒன்றை தவறான அடையாளத்துடன் தவறான நினைவார்வு காரணமாக நம்புவது என்கிறார் கார்ல் சாகன். ஹிப்னாட்டிஸ்டுகள் நோயாளியை வழிநடத்தும் போது தூக்கத்தில் ஆழ்த்தி பேச வைப்பார்கள். அதுபோன்ற ஒரு அனுபவத்தை வைத்து வேற்றுகிரகவாசிகள் கடத்துகின்றனர் என்று கிளான்சி கூறுகிறார். டாக்டர் ஜேக்கப் உளவியல், மனநலத்துறை அல்லது ஹிப்னோதெரபியில் எந்த பயிற்சியும் பெறவில்லை. எனினும் ஹிப்னாட்டிசத்தை பயன்படுத்தி அப்படி ஒன்று நடக்கவில்லை என்றாலும் பலர் வேற்றுகிரகவாசிகளால் கடத்தப்பட்டதான நினைவுகளை உருவாக்க தூண்டுகிறார் என்று கார்ட்னர் கூறுகிறார். கிட்டத்தட்ட 50 லட்சம் அமெரிக்கர்கள் குறைந்தபட்சம் ஒருமுறையாவது வேற்றுகிரகவாசிகளால் கடத்தப்பட்டுள்ளனர் என்று டாக்டர் ஜேக்கப் நம்புகிறார். நல்லது, வேற்றுகிரகவாசிகள் ஏன் அமெரிக்கர்களை மட்டும் கடத்துகிறார்கள்? மற்ற கண்டத்து மக்கள் அவர்களின் தரத்தில் வரவில்லையா என்ற எளிய கேள்வி எழுகிறது. அமெரிக்காவில் இத்தகைய அமானுஷ்ய விஷயங்களை நம்புவதற்கென்றே பெரும் கூட்டம் இருக்கிறது. எனவே சந்தையின் தேவை இத்தகைய அறிவியலுக்கு விரோதமான கருத்துக்களை உருவாக்குகிறது. சந்தையும் ஆரோக்கியமாக இல்லை.